நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அச்சு அலசல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இது ஒரு சிறப்பு அச்சு அலசல் நிகழ்ச்சி. இன்று ஒரு முக்கியமான தீர்ப்பு வர இருக்கிறது. சசிகலா உள்ளிட்டோர் மீதான சொத்து வழக்கில் இன்று தீர்ப்பு வர இருக்கிறது. உச்சநீதிமன்றம் காலை சரியாக 10:30 மணிக்கு அளிக்கக்கூடிய அந்த தீர்ப்பு சசிகலா அவர்கள், இளவரசி அவர்கள், சுதாகரன் அவர்கள் மீது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழகத்தின் மீதே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கின்றன. அதனால் தமிழகம் மட்டுமின்றி இந்தியா முழுவதுமே உற்று நோக்கப்படக்கூடிய ஒரு தீர்ப்பாக இது நிச்சயமாக இருக்கிறது. இந்த தீர்ப்பின் பல்வேறு வாய்ப்புகள் என்ன மாதிரியாக தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, அப்படி அந்த தீர்ப்புகள் வரும்பொழுது அதற்கு அடுத்த கட்டமாக தமிழக அரசியல் எப்படி நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது, எதன் அடிப்படையில் ஆளுநர் முடிவெடுக்க போகிறார், இன்று தமிழகத்தின் தலையெழுத்து தீர்மானிக்கப்பட போகிறதா அல்லது இன்னமும் கூட தாமதமாக போகிறதா, இப்படி பல்வேறு கேள்விகள் தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கின்றன. அதற்காக பல்வேறு சிறப்பு அலசல்களை இன்றைய நிகழ்ச்சியில் நாம் இன்று செய்ய இருக்கிறோம். 1 மணி நேரம் முழுவதுமாக இந்த நிகழ்ச்சியில் இது பற்றிய விரிவான தகவல்களை, சட்ட கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த வழக்கறிஞர் திரு தமிழ்மணி அவர்களும் நம்மிடையே இணைந்திருக்கிறார். உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். இந்த அலசல்களுக்கும் விவாதங்களுக்குள்ளும் போவதற்கு முன்னால் நம்முடைய டெல்லி செய்தியாளர் அரவிந்த் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். இந்த தீர்ப்பு குறித்த எதிர்பார்ப்புகள் குறித்த பல்வேறு விஷயங்களை அவரிடம் நாம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் அரவிந்த். 10:30 மணிக்கு தீர்ப்பு வருது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். சோ 10:30 மணின்னு சொல்லும்போது சுப்ரீம் கோர்ட்டோட வழக்கமான நடைமுறையை எப்படி இருக்கும்? 10:30 மணிக்கு சரியா வந்த உடனே தீர்ப்பு அளிக்கப்படுமா அல்லது நமக்கு எப்போ அந்த தீர்ப்புடைய ஆக்சுவல் முழு விவரங்கள் முழுமையா தெரிய வரும்? அரவிந்த். காலை வணக்கம். உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரை சரியாக 10:30 மணி அளவில் அனைத்து நீதிபதிகளும் தங்களுடைய நீதிமன்றத்தில் அமருவார்கள். உச்சநீதிமன்ற பழக்க வழக்கத்தின்படி, நடைமுறைப்படி முதலில் கொடுப்பது தீர்ப்பு தான். தீர்ப்புக்கு பிறகுதான் முறையீடுகள், மென்ஷனிங் எனப்படும் முறையீடுகள், அதனை தொடர்ந்துதான் நீதிமன்ற அலுவல்கள், அதாவது வழக்குகளின் பட்டியல் அடிப்படையில் வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். எனவே அதுவும் இது சிறப்பு அமர்வு. ஏனென்றால் இந்த அமர்வானது தீர்ப்பு வழங்குவதற்காக மட்டுமே அமர இருக்கிறது. நாம் முன்பே செய்தியாக வெளியிட்டிருந்தோம். நீதிபதி பினாக்கி சந்திரகோஸ் மற்றும் நீதிபதி அமிதா ராய் தற்போது இருவரும் ஒன்றாக அமர்வதில்லை. நீதிபதி பினாக்கி சந்திரகோஸுடன் நீதிபதி ரோஹின்டன் நரிமன் தான் தற்போது அமர்ந்திருக்கிறார். ஆனால் இந்த தீர்ப்பு வழங்குவதற்காக மட்டுமே நீதிபதி பினாக்கி சந்திரகோஸ் மற்றும் அமிதா ராய் அமர இருக்கிறார்கள். எனவே சரியாக 10:30 மணிக்கு இந்த அமர்வு அமர்ந்து தீர்ப்பை வெளியிடும். அதனை தொடர்ந்து இரண்டு நீதிபதிகளும் மீண்டும் தங்களுடைய அறைக்கு போய் நீதிபதி பினாக்கி சந்திரகோஸுடன் நீதிபதி ரோஹின்டன் நரிமன் உட்காருவார். எனவே சரியாக 10:30 மணியிலிருந்து 10:35 மணிக்குள்ளாக தீர்ப்பு வெளியாகிவிடும். அதாவது தீர்ப்பின் சாராம்சம் மட்டுமே நீதிமன்றத்தில் வாசிப்பார்கள். பெட்டிஷன் அப்பீல்ஸ் அலவுட், ஹைகோர்ட் ஆர்டர் செட் அசைட், அப்பீல்ஸ் டிஸ்மிஸ், ஹைகோர்ட் ஆர்டர் அப்பீல். இந்த 2 வார்த்தைகள் மட்டும். எனவே 10:30 மணியிலிருந்து 10:35 மணிக்குள்ளாக அந்த சாராம்சம், தீர்ப்பின் சாராம்சம் தெரிந்துவிடும். முழு தீர்ப்பானது மதியம் உச்சநீதிமன்ற இணையதளத்தில் வெளியிடப்படும். தீர்ப்புடைய முக்கியமான சாராம்சம் மட்டும் தெரிந்துவிடும். நிச்சயமா 10:35க்குள்ள நமக்கு நிச்சயமா இன்னைக்கு அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சிடும் சொல்றீங்க. இதுல 2 நீதிபதிகளும் தனித்தனியாக தீர்ப்பு எழுதுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நேற்று முதலே பேசப்பட்டு வருகிறது. அப்போ அவர்களுடைய தீர்ப்பை இருவரும் தனித்தனியாக வாசிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, இல்ல ஒரே ஆர்டரா வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா? அந்த நடைமுறை எப்படி பின்பற்றப்படும் அரவிந்த்? தற்போது இதில் சுவாரஸ்யமே இதுதான் என்றால், 2 நீதிபதிகளும் தீர்ப்பை எழுதுவதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. ஏன் 2 நீதிபதிகளும் தீர்ப்பை எழுதுகிறார்கள் என்ற கேள்வி எழுகிறது. பொதுவாக கிரிமினல் வழக்காக இருந்தாலும் சிவில் வழக்காக இருந்தாலும் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தான் முதலில் வழக்கை விசாரிக்கும். ஆனால் பொதுவாகவே ஒரு நீதிபதி தான் தீர்ப்பை வழங்குவார். மற்றொரு நீதிபதி இருந்தாலும் ஒரு நீதிபதி தான் தீர்ப்பை எழுதுவார். ஆனால் 2 நீதிபதிகளுமே தீர்ப்பை வழங்குவார்கள். எழுதுவது ஒரு நீதிபதியாகத்தான் இருக்கும். எப்போது 2 நீதிபதிகளுக்குள்ளாக மாறுபட்ட கருத்து இருக்கிறதோ, ஒருவருடைய கருத்தை இன்னொரு நீதிபதி இல்லை, தனக்கு இதில் மாறுபட்ட கருத்து இருக்கிறது என்று நினைத்தால் மட்டுமே 2 நீதிபதிகளும் தீர்ப்பை எழுதுவார்கள். எனவே இந்த வழக்கை பொறுத்தவரை மேலும் ஒரு சில சிக்கல்களை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் இந்த வழக்கில் 2 மனுக்கள் இருக்கின்றன. முதல் மனுவானது ஜெயலலிதா, சசிகலா, சுதாகரன், இளவரசி ஆகிய 4 எதிராகவும், 2வது மனுவானது 6 நிறுவனங்களுக்கு எதிரான மனுவாகவும் இருக்கிறது. ஒருவேளை ஒரு நீதிபதி இந்த 4 இன்னொரு நீதிபதி அந்த 6 நிறுவனங்களுக்காகவும் எழுதலாம். ஆனால் அப்படி இல்லாமல் ஒரு நீதிபதி ஒரு கருத்தை எடுத்து இவர்களை விடுதலை செய்யலாம் என ஒரு நீதிபதி ஒரு கருத்தை எடுத்து, 2வது நீதிபதி இல்லை
இவர்களை விடுதலை செய்யக்கூடாது, இவர்களை குற்றவாளிகள் தான் என அறிவித்தால் அப்போதுதான் 2 நீதிபதிகளுக்குள்ளாக டிசென்டிங் ஸ்பிரிட் எனப்படும் அந்த ஒரு சிக்கல் ஏற்படும். எனவே 2 நீதிபதிகளும் தற்போது தீர்ப்பை எழுதுகிறார்கள். ஆனால் பல காலகட்டங்களில் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வுகளே அதில் 4 நீதிபதிகள் தனித்தனியாக தீர்ப்பு எழுதி 4 நீதிபதிகளும் ஒரே தீர்ப்பை முன்னிறுத்திய ஒரே தண்டனையோ ஒரே தீர்ப்பையோ முன்னிறுத்திய சம்பவங்களும் இடம்பெற்றுள்ளன. எனவே 2 நீதிபதிகளும் தனித்தனியாக தீர்ப்பு எழுதினாலும் 2 நீதிபதிகளும் கன்கர் ஆவதற்காக வாய்ப்புள்ளது, 2 நீதிபதிகளும் டிஃபர் ஆவதற்கான வாய்ப்புள்ளது. எனவே இது ஒரு சுவாரஸ்யமான தீர்ப்பாக தான் பார்க்க வேண்டும். நிச்சயமா சுவாரஸ்யமான ஒரு தினமாக தான் இன்னைக்கு இருக்க போகிறது. 2 நீதிபதிகளும் தனித்தனியா தீர்ப்பு எழுதினா கூட ரெண்டும் வெவ்வேறா இருக்கணும் அவசியம் இல்ல, ஒரே கருத்தையை கூட 2 பேரும் தனித்தனியா எழுதலாம் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கறதையும் சொல்றீங்க. இறுதியா ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்க விரும்புறேன் அரவிந்த். இந்த 2 நீதிபதிகள் நீதியரசர் பினாக்கி சந்திரகோஷ் மற்றும் நீதியரசர் அமிதாவ் ராய் இதற்கு முன்னால் கடந்த ஒரு ஆண்டுகளில் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்புகளின் அடிப்படையில் அவர்கள் எத்தனை தீர்ப்புகள்ல ஹைகோர்ட் ஆர்டரை வந்து அப்பீல் பண்ணிருக்காங்க, எத்தனை தீர்ப்புகள்ல உயர்நீதிமன்றத்தோட ஆர்டரை மாத்திருக்காங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்ஃபரன்ஸ் நம்மளால எடுக்க முடியுதா? நீதிபதி பினாக்கி சந்திரகோஷ் மற்றும் நீதிபதி அமிதாவ் ராய் இருவருமே ஒன்றாக அமர்ந்தது முன்னாள் தலைமை நீதிபதி TS தாக்கூர் பதவியேற்றதற்கு பிறகுதான். அதற்கு முன்பாக இருவரும் வேறு வேறு அமர்வில் இருந்தார்கள். ஆனால் பொதுவாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக ஒருவர் பொறுப்பேற்கும் போது நீதிபதிகளின் அமர்வுகள் மாற்றங்களை செய்வார். அதன் அடிப்படையில் இந்த இருவரும் கடந்த வருடம் தான் ஒன்றாக அமர்ந்தார்கள். சரியாக ஒரு வருடத்தில் 1 முதல் 1.5 வருடங்கள் தற்போது பிப்ரவரி மாதம் வரை இந்த அமர்வானது 2015 2017 பிப்ரவரி ஆண்டு வரை இந்த அமர்வானது மொத்தம் தற்போது வரை 12 வழக்குகளில் தீர்ப்பு வழங்கியுள்ளார்கள். இந்த அமர்வு முழுவதுமாகவே வெறும் கிரிமினல் வழக்குகளை மட்டுமே கையாளும் ஒரு அமர்வு. ஏனென்றால் அதையும் வகையறா செய்திருப்பார்கள் உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரை. இந்த அமர்வானது கிரிமினல் வழக்குகளை மட்டுமே கையாண்டுள்ளது. மொத்தம் 12 வழக்குகளில் இந்த அமர்வு தீர்ப்பு வழங்கியுள்ளது. அதில் நாம் மிகவும் உன்னிப்பாக பார்க்க வேண்டியது 8 வழக்குகளில் இந்த அமர்வு உயர் நீதிமன்ற தீர்ப்பை அப்படியே முன்னிறுத்தியுள்ளது. அதாவது உயர்நீதிமன்ற தீர்ப்பை அப்படியே இந்த அமர்வு ஏற்றுக்கொண்டுள்ளது. மேல்முறையீட்டு மனுக்களை தள்ளுபடி செய்துள்ளது. 4 வழக்குகளில் மட்டும்தான் உயர்நீதிமன்ற உத்தரவை இந்த அமர்வு மாற்றியுள்ளது. எனவே இந்த அமர்வை பொறுத்தவரை அதிலும் குறிப்பாக இதுதான் முதல் முறையாக இந்த இருவருமே ஒரு வழக்கில் தீர்ப்பை வழங்குகிறார்கள். எனவே இதில் மேலும் சிக்கல் இதுதான் என்றால் இதுவரை இந்த அமர்வு 12 வழக்குகளில் ஒரு முறை கூட இருவரும் வேறு வேறு தீர்ப்பு வழங்கியதில்லை. இருவரும் தீர்ப்பு இருவேறாக எழுதியதும் இல்லை. ஒருவர் மட்டுமே தீர்ப்பை எழுதியிருக்கிறார், அதை இன்னொருவர் வழிமொழிந்திருக்கிறார். அப்படிதான் இந்த 12 வழக்குகளையும் நடந்துள்ளது. இதுதான் முதல் முறையாக இருவருமே வெவ்வேறான தீர்ப்பை எழுதுகிறார்கள் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. இதில் உன்னிப்பாக பார்க்க வேண்டியது முத்துராமலிங்கம் என்ற வழக்கு. அந்த வழக்கானது அவருக்கு 2 குற்றங்கள் இருந்தது. எனவே அவர் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறார். எனக்கு 2 தூக்கு தண்டனை, ஒரு தூக்கு தண்டனை, ஒரு ஆயுள் தண்டனை கொடுத்திருக்கிறார்கள். எதனை முன்னால் அனுபவிக்க வேண்டும், எதற்கு பின்னால் இது வர வேண்டும் என்ற கேள்வி எழுப்பியிருந்தார். அது போன்ற சிக்கலான வழக்குகளிலுமே அந்த 2 அமர்வுகள் 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாஸ்திர அமர்வுக்கு வழக்கை மாற்றியிருந்தார்கள். ஆனால் அப்படிப்பட்ட தருணத்திலே 2 பேரும் ஒருத்தர் மட்டுமே தீர்ப்பை எழுதியிருந்தார், ஒருத்தர் வழிமுறை இருந்திருந்தார். எனவே இந்த அமர்வை பொறுத்தவரை 8 வழக்குகளில் 12 வழக்குகளில் 8 வழக்குகளில் உயர்நீதிமன்ற தீர்ப்பை அப்படியே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். 4 வழக்குகளில் மட்டுமே உயர்நீதிமன்ற தீர்ப்பை மாற்றியிருக்கிறார்கள். ரைட், நன்றி அரவிந்த் உங்களுடைய விரிவான தகவல்களை பதிவு செய்வதற்கு. இதுவரை இந்த அமர்வு விசாரித்த 12 வழக்குகளில் 8 வழக்குகளில் உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பை அப்படியே அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. ஆனால் நமக்கு தெரியும் சட்டத்தின்படி நீதியின்படி எந்த ஒரு வழக்குமே ஒவ்வொரு வழக்கும் மாறுபட்ட வழக்குகள், ஒரு வழக்கை போலவே மற்றொரு வழக்கு இருக்க வேண்டிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நிச்சயமாக அவர்கள் உயர்நீதிமன்ற தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதற்கும் முழுமையான வாய்ப்பு இருக்கிறது, மறுப்பதற்கும் முழுமையான வாய்ப்பு இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. இதுவரை இந்த 2 நீதியரசர்களும் தனித்தனியாக தீர்ப்பு எழுதியதே இல்லை. தற்போது அப்படி எழுதுகிறார்கள் என்ற தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. நிச்சயமாக இது தமிழக அரசியலுக்கு மட்டுமின்றி இந்தியாவுக்கு மட்டுமின்றி பல்வேறு சட்ட நுணுக்கங்கள்ல புதிதாக இருப்பது மட்டுமின்றி இந்த 2 நீதியரசர்களுக்கும் கூட இந்த வழக்கு ஒரு நிச்சயமாக புதுமையான அனுபவமாக இருந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. பிப்ரவரி 14, 2017 தீர்ப்பு எப்படி அமைந்தாலுமே தமிழக அரசியலில் ஒரு முக்கியமான திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாகத்தான் இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு பரவலாக நிலவுகிறது. இந்த வழக்கில் என்ன மாதிரியான தீர்ப்புகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றன, ஒவ்வொரு வாய்ப்புகளையும் நாம் விரிவாக அலச இருக்கிறோம். நான் மூத்த வழக்கறிஞர் திரு தமிழ்மணி அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். நம்ம ஒரு வாய்ப்புக்குள்ளே போறதுக்கு முன்னாடி என்னென்ன வாய்ப்புகளுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நமக்கு பிராடா பார்க்கும்போது ஒன்று விடுதலையாகலாம், இல்லை தண்டிக்கப்படலாம், இல்லை 2 நீதிபதிகளும் வெவ்வேறுபட்ட கருத்துக்களை தெரிவிக்கலாம் அப்படிங்கிறது பேசப்பட்டு வருகிறது. இல்ல கர்நாடக உயர்நீதிமன்றத்துக்கே திரும்ப இந்த வழக்கு அனுப்பப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? இந்த நான் சொன்ன 4 வாய்ப்புகளுக்கு மேல வேற ஏதாவது வாய்ப்புகளும் இருக்கிறதா? ஒரு அடிப்படையில் உச்ச நீதிமன்றத்திலையும் உயர் நீதிமன்றத்திலையும் தீர்ப்புகள் எப்படி எழுதப்படுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். அதுதான் அடிப்படை.
ஒரு நீதிபதி மட்டுமே ஒரு வழக்கை விசாரிச்சார்னா அதுல எந்த சிக்கலும் இல்லை, அவர் தீர்ப்பு எழுத போறார், எண்ட் ஆஃப் இட். ஒரு நீதிபதிக்கு மேல 11 நீதிபதிகள் வரைக்கும் உயர்நீதிமன்றம் இருக்கு கடந்த காலங்கள். அது என்ன நடைமுறைன்னா, அந்த 5 பேரோ 7 பேரோ 11 பேரோ 2-3 பேர்களோ எல்லாம் ஒரு அறையில் கூடி பொதுவாக விவாதிப்பார்கள். பார்ட் 1 விசாரணை முடிஞ்ச பிறகு தேதி குறிப்பிடாம ஒத்தி வச்சுட்டு அந்த 7 பேரும் பிராடா அனலைஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த கேஸ்ல திரு பிசி கோஷ் அவர்களும் திரு ராய் அவர்களும் பேசியிருப்பாங்க. நான் அதான் இந்த கேஸ்ங்கிறதுக்காக சொல்லாம பொதுவா சொல்றேன். ஏன்னா எந்த தனிப்பட்ட பெயரில் நான் குறிப்பிட யாரும் மன வருத்தம் உண்டாக்க நான் விரும்பல. அந்த எத்தனை நீதிபதிகள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் அமர்ந்து ப்ளீஸ் பிராடா என்னென்ன சொன்னாங்க, என்னென்ன ஆர்கியூ பண்ணாங்க, இது எதை சொன்னாங்க, இந்த சட்ட நுணுக்கம் இருக்கிறதுங்கிறத பேசிட்டு ஒரு பிராட் கன்சென்சஸ் இருந்ததுனால் அந்த இருக்கிற 7 பேர்ல யாராவது ஒருத்தரை சூஸ் பண்ணி இல்ல 3 பேர்ல ஒருத்தரை சூஸ் பண்ணி நீங்க எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப ஏங்கிற அதாவது ஒரு இறுதி முடிவு எடுத்துருவாங்க. இல்ல 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 அதுதான் அங்கதான் நான் வர்றேன். ஒரு பிராட் கன்சென்சஸ் என்னது செய்யலாம்னு இருந்துட்டு அதுல இந்த மாற்றத்துக்கு உட்பட்டது அதுதான் நான் சொல்ல வரேன். அந்த 7 பேர்ல 2 பேர் அப்படியே அமரியாவே உட்கார்ந்துருப்பாங்க, பேசவும் மாட்டாங்க. நீ ஒவ்வொருத்தரையும் பேசுன்னு சொல்லலாம் முடியாது. அவங்க சொன்னா சொல்லுவாங்க, இல்லாட்டி கேட்டுக்கிட்டு சரிங்க எழுதுங்க பார்க்கலாங்கிற மாதிரி இருப்பாங்க. அது மனித இயற்கை. யாராவது ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க, நீங்க ஒரு தீர்ப்பு எழுதுங்க. அவரு எழுதி 7 பேரோ 11 3 2 தன்னுடைய டிராஃப்ட மீதி 6 பேருக்கோ 4 பேருக்கோ சர்க்குலேட் பண்ணுவார். இது என்னுடைய டிராஃப்ட் அப்படின்னு. இந்த மீதி இருக்கிற நீதிபதிகள் 5 4 3 8 10 2-3 பேர் ஐ அக்ரின்னு சொல்லலாம். 2-3 பேர் ஐ அக்ரி பட் ஐ வுட் லைக் டு ஆட் 2 more paragraphs. இதோட முடிவு இதோட ஓவரால் சாராம்சம் எனக்கு ஓகே, ஆனா இந்த ஒரு பாயிண்டையும் சேர்த்து நீங்க சொல்ற அந்த காரணத்துக்காக அல்ல, நான் நினைக்கிறேன் இந்த காரணத்துக்காக நான் ஏத்துக்கிறேன். ரைட். இன்னொரு நீதிபதி நீங்க டிஸ்கஷன்லாம் சரியா தான் பண்ணிருக்கீங்க, பட் 2-3 பாயிண்ட் இந்த வக்கீல் ஆர்கியூ பண்ணதை நீங்க கன்சிடர் பண்ணல, அது முறை இல்லை. அந்த வக்கீல் சொன்னதையும் நான் நோட்ஸ் எடுத்திருக்கிறேன், அதையும் நீங்க டீல் பண்ணணும். நான் அக்ரியும் பண்ணல டிஸ்அக்ரியும் பண்ணல, இதையும் பார்த்து பாருங்களேன். ஒரு 4 பாயிண்ட் விட்டு போச்சு, அந்த பாயிண்டையும் நீங்க இன்னொரு டிராஃப்ட் ரிவைஸ்டு டிராஃப்ட் கொடுங்க. ஒரு நீதிபதி சொல்லலாம் இல்ல இந்த தீர்ப்பு தவறுன்னு. ஏன்னா இதுக்கு முந்தி வந்த ஒரு இதே போன்ற சூழ்நிலையில ஒரு 3 தீர்ப்புகள் ரிப்போர்ட்டட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் கடந்த 65 இருக்குது. அதோட ஒப்பிட்டு பார்க்கக்குள்ள நீங்க சொல்ற இறுதி முடிவோட என்னால உடன்பட முடியல அப்படின்னு சொல்லலாம். இப்ப என்ன ஆகும்னா ரீடிராஃப்ட் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் எல்லாருடைய வியூ அகாமடேட் பண்ண முடியுமான்னு அவர் எழுதணும். அந்த முதல்ல எழுதின நபர் இப்போ ஒரு முதல்ல ஒரு டிராஃப்ட் பண்ணிடுறாரு, எல்லாத்துக்கும் அனுப்புறாரு, அனுப்பி அவங்க எல்லாரும் அவங்களோட கருத்துக்களை சொல்றாங்க, அந்த கருத்துக்களின் அடிப்படையில இது ரிவைஸ் பண்றாரு. ரெண்டாவது எல்லாருமே இறுதி முடிவை ஏற்றுக்கொண்டு அமெண்ட்மெண்ட் சொன்னா நீங்க சொல்றதுதான். ஒரே ஒரு நீதிபதியில் 2 நீதிபதியும் இல்ல, இது இந்த நீங்க எடுத்திருக்கிற முடிவே தவறு. ஏன்னா இதுக்கு முந்தி ஒரு 3 ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, அந்த ஜட்ஜ்மெண்ட் வேற மாதிரி எடுத்திருக்குது. சுப்ரீம் கோர்ட் இந்தியாவுக்கு ஒண்ணுதான், காலையில ஒரு ஜட்ஜ்மெண்ட் மாலையில நமக்கு மரியாதை போயிடும்னு சொன்னாங்கன்னா அந்த 3 ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்லி இருக்குன்னு கன்சிடர் பண்ணி ஒரு ரீடிராஃப்ட். இல்ல அந்த 3 ஜட்ஜ்மெண்ட் வேற வேற சூழ்நிலைகள் எடுத்தது, இந்த சூழ்நிலைகளுக்கு பொருந்தாது, இல்ல பொருந்தும், எப்படி வேணா பாத்து ரீடிராஃப்ட். அதாவது அந்த வார்த்தை இன்னொரு பண்ணி இன்னொரு தடவை போகும், ஒரு இரண்டாவது வரைவு போகும். அந்த வரைவில் என்ன ஆகும்னா கிட்டத்தட்ட 7 பேர்ல அந்த 4 வக்கீல் சொன்னது விட்டு போச்சு, அதெல்லாம் அகாமடேட் ஆயிடுச்சு. இப்ப கடைசியா என்ன பாக்கி இருக்கு? ஒருத்தர் சொன்னார்ல உங்களுடைய முடிவோட நான் உடன்பட முடியல, அவரு மட்டும் மாட்டேங்கிறார். ஆக 7 பேர்ல 6 பேர் ஒரு தீர்ப்பும், அந்த 7வது நபர் நான் இல்லைங்க தவறு நான் மாட்டேன்னு சொல்றாரு இல்லையா, அவருடைய தீர்ப்பும் 2 தீர்ப்பா வரும்.
6 பேர் சொன்ன தீர்ப்பு அதான் தீர்ப்பு, மெஜாரிட்டி தீர்ப்பு. இந்த ஒருவருடைய தீர்ப்பு மைனாரிட்டி தீர்ப்பு. அந்த புத்தகங்கள்ல வெளியிடக்குள்ள 2 தீர்ப்பையுமே வெளியிடுவாங்க. என்ன அதோட அந்த பெஞ்சோட டெசிஷன் வந்து 6 பேர் சொன்னதுதான் ஃபைனலா இருக்கும். 4 பேர் சொல்லி இருந்தாலே கருத்துக்கு சொல்றேன். அந்த மைனாரிட்டி தீர்ப்பை ஏன் வெளியிடுறாங்கன்னா, பல நேரங்களில் நாங்க பார்த்துருக்கிறோம், 15 வருஷம் கழிச்சு இன்னொரு சந்தர்ப்பம் இந்த மாதிரி வழக்கு வரக்குள்ள அந்த மைனாரிட்டி தீர்ப்பு தான் சரின்னு 10 நீதிபதி சொல்லுவாங்க. அதுக்காக அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுடுறோம். இதுல 2 பேர் எழுதுறாங்கன்னா 2 பேரும் ஒத்துக்கலை, முரண்படுறாங்கிறது சந்தேகம் இல்லை. எதுல முரண்படுறாங்கிறது ரேஷியோ, முரண்படுகிறார்கள் என்பது அடிப்படையான மாற்ற முடியாத உண்மை. இப்ப அந்த முரண் வந்து முடிவிலேயா இல்ல முடிவிலத்தான், இல்லாட்டி வார்த்தை விளையாட்டுகளாக இருந்தால் அந்த ரீடிராஃப்ட் பண்ணி நீங்க சொன்னது நான் ஏத்துக்குவேன். இந்த கன்சென்சஸ்னு போடக்கூடாதுங்க, கன்சென்ட்னு போடுங்க, இதெல்லாம் ஜுரம்னு போடாதீங்க, வைரஸ் ஃபீவர்னு போடுங்க, இதெல்லாம் நடைமுறைகளில் உள்ளதுதான். அதில் அல்ல, இறுதி தீர்ப்பு என்னங்கிறதுலயே முரண்படுறதுனால தான் 2 தீர்ப்பு எழுத வேண்டிய அப்படின்னு நான் கருதுறேன். உச்ச நீதிமன்றத்துல முன்காலங்கள்ல உதாரணம் இருக்கே, இறுதி முடிவை ஒன்னா கொடுத்து ஆனாலும் 2ஆ தீர்ப்பு எழுதின காலங்களும் இருக்கு. செய்யலாம். அதான் நான் சொன்னேன்னு, நீங்க சொல்ற காரணங்களுக்காக நான் இதை ஒத்துக்கல அப்படின்னு அது இருக்குது, அதுல ஒன்றும் தவறல்ல. முடிவை ஏற்றுக்கொள்ளுகிறேன், நீங்கள் சொல்லுகிற காரணம் வேற, என்னுடைய காரணங்கள் நான் வேற காரணங்கள். அத எனக்கு இது என்னுடைய அனுபவத்துல அப்படி இருந்திருந்தால் 8 மாசமும் சொச்சம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் வேற எதுக்குள்ளே என்னுடைய தனிப்பட்ட தகவல் எல்லாம் கொண்டாடல. நான் இது இப்படி இருந்திருக்குமா, முடிவு ஒன்று, சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்குமானால் இது 8 மாதங்கள் தாமதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதற்கு மேலே சொல்வது முறையல்ல. எனக்கு என்ன தெரியும் என்பது வேறு, என்ன பேச வேண்டும் என்பது வேறு. அதனால் இது எனக்கு தெரிந்தவரை முரண்பாடான முடிவுகள் தான், முரண்பாடான கருத்துக்கள் அல்ல. நான் விளக்குகிறேன் என்று நம்புகிறேன். ஒன்று, என்னென்ன பாசிபிலிட்டி, நம்ம என்ன பாசிபிலிட்டிஸ்ங்கிறதுக்குள்ள போவோம். நான் 4-5 பாசிபிலிட்டிஸ் பேசுறோம். ஒவ்வொரு பாசிபிலிட்டிஸ்லயும் அடுத்த கட்டங்கள் என்ன சேர்த்து சொல்லுவது. ஆமா, நிச்சயமா ஒரு சிறிய இடைவேளை எடுக்க வேண்டியிருக்கிறது. ஒரு உச்சநீதிமன்றத்தில் பல நீதிபதிகள் இருக்கும்போது அந்த தீர்ப்பு எப்படி எழுதப்படும் என்பதற்கான ஒரு தெளிவை நாம் இப்போது பெற்றிருக்கிறோம். ஆனால் இன்றைய தீர்ப்பு எப்படி வரப்போகிறது, அதுல எத்தனை சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன, 4, 5 அதற்கும் மேற்பட்டதா என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்று சொத்து மேல்முறையீட்டு வழக்கில் தீர்ப்பு வர இருக்கிறது. சசிகலா அவர்கள் தண்டிக்கப்பட போகிறாரா, விடுதலை செய்யப்பட போகிறார்களா, அல்லது வேற ஏதேனும் ஒரு குழப்பமான தீர்ப்பு வரப்போகிறதா? தமிழக அரசியல் இதற்கு மேல் இன்று காலை 10:35க்கு மேல் தமிழக அரசியலுடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்க போகிறது, ஆளுநர் எப்படி முடிவெடுக்க போகிறார், பல்வேறு கேள்விகள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைவர் மனதிலும் எழுந்து கொண்டிருக்கின்றன. இந்த கேள்விகளுக்கு நிச்சயமாக ஓரளவுக்கேனும் விடை காணக்கூடிய வகையில் நாம் தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டங்களாக விவாதத்திற்கு செல்வோம். அதற்கு முன்னால் நம்முடைய செய்தியாளர் பாஸ்கர் இணைந்திருக்கிறார். அவர் சென்னையில் இருக்கக்கூடிய திரு முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்களுடைய இல்லத்தில் இருக்கிறார் என்று நான் புரிந்து கொள்கிறேன். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் பாஸ்கர், இன்னைக்கு இந்த 10:30க்கு மேல இந்த தீர்ப்பு வர இருக்கக்கூடிய சூழ்நிலையில நேற்று இரவு முதலே பல்வேறு பகுதிகளில் வந்து பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அது பற்றி கூடுதல் விவரங்கள் இருக்கா? எந்தெந்த பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது? நீங்கள் இருக்கக்கூடிய கிரீன்வே சாலை பகுதியில் எந்த அளவுக்கு பாதுகாப்பை பார்க்க முடிகிறது பாஸ்கர்? தமிழக முதலமைச்சர் இல்லம் அமைந்திருக்கக்கூடிய ராஜாண்ணாமலைபுரம் கிரீன் சாலையில் தமிழக முதலமைச்சருடைய இல்லம் அமைந்திருக்கிறது. இங்கு காவல் பணியில் சுமார் 200 காவலர்கள் தொடர்ந்து இரவு முதல் தற்போது வரை வந்து ஈடுபட்டு வருகின்றனர். தொடர் பாதுகாப்பில் கண்காணிப்பில் தமிழக முதலமைச்சருடைய இல்லம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மக்கள் அதிகமாக வந்து செல்லக்கூடிய கோயம்பேடு பேருந்து நிலையம், ரயில் நிலையம், கட்சி தலைவர்களுடைய இல்லங்கள் மற்றும் கட்சியுடைய தலைமையகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. சுமார் 10,000 காவலர்கள் தொடர் பாதுகாப்பு பணியில் பல்வேறு பகுதிகளில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக சென்னை, கடலூர், விழுப்புரம், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் கூடுதல் பாதுகாப்பு வந்து போடப்பட்டிருக்கிறது. காரணம் என்னென்னா, இந்த 10:30 மணி அளவில் தீர்ப்பு வெளியாகக்கூடிய நிலையில் அதுக்கான தீவிரமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறை நேற்று இரவு முதலே தொடங்கிருச்சுன்னே சொல்லலாம். ரோந்து பணிகளை தீவிரப்படுத்தியிருந்தார்கள். வரக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட உள்ளது. நாம் இங்கே கூட பார்க்கலாம், தமிழக முதலமைச்சருடைய இல்லத்திலும் வரக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகுதான் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். ஆதரவாளர்கள் இங்கு வந்தாலும் அவர்கள் வந்து ஒரு 10 மணிக்கு மேல் தான் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள்.
அதுவரை காத்திருக்க வேண்டும் என்று ஆதரவாளர்களுக்கு காவல்துறை வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, மற்ற பகுதிகளில் வந்து பாதுகாப்பு என்பது வந்து ரோந்து காவலர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. முக்கியமான சாலைகளில் ரோந்து வந்த வண்ணம் இருக்கின்றனர். கீழ்ப்பாக்கில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளருடைய இல்லம் அமைந்திருக்கிறது. அன்பழகன் இல்லத்துக்கு வந்து கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல கோபாலபுரத்தில் திமுக தலைவர் கருணாநிதியுடைய இல்லம் அமைந்திருக்கிறது. அங்கும் காவல் பணியில் காவலர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். செனட்டாப் ரோடு எனப்படக்கூடிய தேனாம்பேட்டையில் மு.க. ஸ்டாலினுடைய இல்லம் அமைந்திருக்கிறது. திமுகவுடைய செயல் தலைவர் அவருடைய இல்லத்திலும் கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. டி நகரில் பாஜகவுடைய தலைமையகம் இருக்கிறது கமலாயம், அங்கும் கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதுபோல அரசியல் கட்சியினுடைய தலைவர்களுடைய இல்லங்கள் மற்றும் கட்சியினுடைய தலைமையகத்தில் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. ரோந்து பணியில் தொடர்ந்து காவலர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். எந்த விதமான அசம்பாவித சம்பவமும் தீர்ப்பை ஒட்டி நடைபெறக்கூடாது என்பதற்காக காவல்துறை விழிப்புணர்வோடும் கண்காணிப்பு பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். பொதுமக்கள் தொடர் ஒத்துழைப்பு கொடுத்து வருகின்றனர். எந்த விதமான சம்பவமும் தற்போது வரை இல்லாமல் அமைதியாகவே காட்சியளிக்கிறது சென்னை. இதே போலதான் கடலூர், காஞ்சிபுரம், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் எஸ்பி தலைமையில் கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கூவத்தூரில் அதிகமான காவலர்கள் தொடர்ந்து காவல் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 3 நாட்களாகவே மேன்ஷன் எனப்படக்கூடிய தனியார் தங்கும் விடுதியில் சென்னையில் பல்வேறு விதமான சோதனைகள் நடத்தப்பட்டு வருகிறது. காரணம் என்னென்னா, வெளியிலிருந்து ஆட்கள் இங்கே வந்து தங்கி விரும்பத்தகாத சம்பவங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்த அடிப்படையில் தொடர் காவல் பணியில் ஈடுபடக்கூடிய காவலர்கள் ரோந்து பணியை தாண்டி வந்து சோதனை பணியிலும் ஈடுபட்டார்கள் பல்வேறு விதமான தனியார் விடுதிகளில். இதன் காரணமாக எந்த விதமான அசம்பாவித சம்பவங்களுமின்றி முன்கூட்டியே வந்து குற்றவாளிகள் குற்ற செயலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ரவுடிகள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றன. சென்னையில் மட்டும் 150க்கும் மேற்பட்ட ரவுடிகள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றன. இதே போல தான் பல்வேறு இடங்களிலும் முன்னாள் குற்றவாளிகள் வந்து குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் ரவுடிகள் வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றனர். இதன் காரணமாக அசம்பாவித சம்பவங்கள் எதுவும் ஏற்படாமல் வண்ணம் காவல்துறை தொடர் கண்காணிப்பு பணியில் தீவிரப்படுத்தியிருக்கின்றனர். ரோந்து பணியை தீவிரப்படுத்தியிருக்கின்றனர். முழு கட்டுப்பாட்டிலுடைய காவல்துறை கட்டுப்பாட்டில் சென்னையிலும் கண்காணிப்பிலும் சென்னை இருக்கிறது. இதன் காரணமாக மக்களுக்கு எவ்வித இடையூறுமின்றி தொடர்ந்து வந்து வழக்கமான பணிகளை வந்து மேற்கொள்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. பள்ளி கல்லூரிகள் வழக்கம் போல இயங்குகின்றன. வேலைக்கு செல்வர்கள் சென்று கொண்டிருக்கின்றன. எந்த விதமான பிரச்சனையும் பொதுமக்களுக்கு இல்லை. காவல்துறையோடு ஒத்துழைப்பு அளிக்கப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக சென்னை தற்போது வரை எந்த விதமான அசம்பாவித சம்பவமும் இல்லாமல் அமைதியாகவே காட்சியளிக்கிறது. இதே போலதான் தீர்ப்பு வெளியானதற்கு பிறகும் இதே நிலைமை நீடிக்க வேண்டும் என்பதற்காகவே காவல்துறை முன்கூட்டியே பல்வேறு ஏற்பாடுகளை செய்யப்பட்டிருக்கிறது. இதுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்கிறதா காவல்துறையுடைய வேண்டுகோளாக உள்ளது. ரைட், நன்றி பாஸ்கர், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. சென்னை மட்டும் இல்லாமல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் காவல்துறையுடைய பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். நேரம் 8:30 தாண்டி விட்டது நேயர்களே. இன்னும் சரியாக 2 மணி நேரத்தில் நமக்கு தீர்ப்பு தெரிந்துவிடும். அடுத்தது என்ன நடக்க போகிறது, தமிழக அரசியல் ஒட்டுமொத்தமாக மாறப்போகிறதா, தற்போதைய நிலையை தொடரப் போகிறதா என்ற அனைத்து கேள்விகளுக்கும் இன்னும் சரியாக 2 மணி நேரத்தில் நமக்கு விடை தெரிய இருக்கிறது. அதற்கு முன்னால் நாம் சில சட்ட ரீதியான விடைகளை காண முற்படுவோம். நான் திரு தமிழ்மணி அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். பல்வேறு வாய்ப்புகள் தீர்ப்பு வர்றதுக்காக இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுல ஒரு வாய்ப்பா நம்ம பார்த்தோம்னா, முதல் வாய்ப்பா ஒட்டுமொத்தமான விடுதலை அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்குமே. ஆனால் விடுதலை செய்யப்பட்ட பிறகு அடுத்து சசிகலா அவர்கள் முதலமைச்சர் ஆவதில் எந்த சிக்கலும் இருக்காது, அந்த பிரச்சனை அதோட அப்படியே முடிஞ்சிடும் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாமா? முதல் வாய்ப்பா இன்னைக்கு மாலை அவங்க பதவி ஏத்துக்கலாம், எந்த சிக்கலும் அதுல இல்ல இருக்காது. ரைட். ஸோ முழுமையான விடுதலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோட இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். அவங்க வந்து பதவி ஏற்றுக்கொள்ளலாம். அதுக்கு அடுத்த கட்டத்திற்கு தமிழக அரசாங்கத்துடைய செயல்பாடு நகர்ந்துவிடும். ஒருவேளை அவர்கள் வந்து கன்விக்ட் செய்யப்படுவார்களே ஆனால், அதாவது 2 நீதிபதிகளுமே சேர்ந்து தண்டனை என்ற ஒரு விஷயத்தை அளிப்பார்களே ஆனால், அதற்கு அடுத்த கட்டமாக அவர்கள் வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் படி முதலமைச்சராக முடியாது அப்படிங்கிறதா, சசிகலா அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்க முடியாது அப்படிங்கிறதா நிலையா இருக்கு. அப்படி ஏற்படும் போது அடுத்த கட்ட நகர்வுகள், அடுத்த கட்ட வாய்ப்புகள் ஆளுநரின் முன்னால் என்னவாக இருக்கும்? தண்டனை வந்துருச்சுன்னா அவங்கள பொறுத்தவரைக்கும் இண்டிவிஜுவலா டிஸ்குவாலிஃபை. ஆமா, நாளைக்கு அவங்க கூட இருக்கிற யாராவது ஒருத்தரை ஏக்கு பதிலா இவ்வளவு நேரம் ஏஐ ப்ரொஜெக்ட் பண்ணணும், பிஏ ப்ரொஜெக்ட் பண்றோம்னு சொன்னால் அவங்களுக்கு சட்டசபையில மெஜாரிட்டி இருக்குமானால் ஆளுநருக்கு எந்த விதமான சிக்கலும் இருக்கிறதாக நான் கருதல. அதாவது இவர்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய தற்போது அவர்கள் சொல்லக்கூடிய 126 எம்எல்ஏக்கள் வரைக்கும் இப்ப அவங்களுக்கு இருக்காங்க. அதே எம்எல்ஏக்கள் கூடி வேற ஒரு நபரை தேர்ந்தெடுத்து முதலமைச்சர் 117 பேர் 233 117 சிம்பிள் மெஜாரிட்டி வந்துருச்சுன்னு சொன்னா ஏஆ இருக்கலாம், பிஆ இருக்கலாம், இசடா இருக்கலாம்,
கவர்னர் அதில் ஆராய்ச்சி பண்ணலாம் முடியாது. இப்போ அதுல இன்னொரு சந்தேகம் என்ன வருது அப்படின்னா, ஏற்கனவே திரு பன்னீர்செல்வம் அவர்களும் நான் மெஜாரிட்டி நிரூபிக்கிறேன், எனக்கு வந்து வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கறத கேட்டிருக்காரு. இப்போ சசிகலா அவர்கள் தண்டிக்கப்பட்டு நீங்க சொல்வது போலயே அந்த குழுவில இருந்து வேற ஒரு நபர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அந்த நபர் வெர்சஸ் திரு பன்னீர்செல்வம் அப்படிங்கிற மாதிரி வருமா? அப்போ ஆளுநர் ஒரு முடிவு எடுக்க வேண்டி வருமா? இல்லை, இதனால தான் ஒரு ஸ்லைட்லி பெக்யூலியர் சுச்சுவேஷன். சட்டப்படி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவரை ராஜினாமா விட்ரா பண்ணுறதுங்கிறது ஒன்றும் இல்லை. அவராக வெளியே போயிட்டாருன்னு அந்த திரை விழுந்துருச்சு, க்ளோஸ் டு சாப்டர்னு. அதுக்கப்புறம் நான் ப்ரெஷரில் இருந்தேன், டியூரஸில் இருந்தேங்கிற விஷயங்கள்லாம் அவர் சொல்லியிருக்காரு இல்லையா? அது வந்துங்க எந்த சட்டத்திலையும் எங்கேயாவது டு ட்ரா எ லைன் அண்ட் தஸ் ஃபார் நோ ஃபார்தர்னு சொல்லணும். இவரை கையெழுத்து போட்டது தப்புன்னா அரை மணி நேரத்தில் வந்து இப்படி என்னை கையெழுத்து வாங்கிட்டாங்கன்னா, இப்படி என்னை அடிச்சிங்கன்னா நான் இப்போ அழுவணும். 3 மணி நேரம் கழிச்சு அழுதன்னா 2 பிரசம்ஷன் தான். ஒன்று நீங்கள் அடிக்கலை, இல்லை எனக்கு அது வலிக்கலை. இவர் 3 மணி நேரம் கழிச்சு, இல்லை நான் இதுக்காக சொல்லலை, இதை 3 மணி நேரம் கழிச்சு இல்லை மறுநாள் அல்ல அதுக்கு 3ஆவது நாள் போய் உட்காந்து. அதனால அது உண்மையாக கூட இருக்கலாம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, நான் அது பொய் உண்மைன்னு பேசுறது யோகியதில் தகுதியும் இல்லை. ஆனால் அதை சட்ட ரீதியா எடுத்துக்கலாமா, ரெகக்னைஸ் பண்ணலாமா, அது பண்ண முடியாது. இல்ல, பட் இருந்தாலும் அந்த ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டாலுமே மொராஜி தேசாய் அவர்கள் காலத்துல இருந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்லப்படுகிறது. மொராஜி தேசாய் வர்சஸ் சரண் சிங் அப்படின்றத வரும்போது மொராஜி தேசாய் அவர்கள் ராஜினாமா செய்து விடுகிறார். பிரதமர் அவங்களோட உள்கட்சி பிரச்சனைகள் காரணமா கிட்டத்தட்ட இதே பிரச்சனை, ராஜினாமா செய்து விடுகிறார். அதற்கு பிறகு அப்போ பிரசிடென்ட் வந்து என்ன மாதிரியான முடிவு எடுக்கிறாரு அப்படின்னா சரண் சிங் அவர்களை வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி. பட் பிற்காலத்துல அது எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா, ஒரு பிரதமர் ராஜினாமா செய்திருந்தாலுமே கூட பிறகு அவர் குடியரசுத் தலைவர்கிட்ட போய் கேட்கிறாரு, இல்ல எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க, நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு. அப்போ சிட்டிங் சீஃப் மினிஸ்டரா இருந்த, தற்போது ஆட்சியில் இருக்கிற முதலமைச்சரா இருந்த ஒருத்தருக்கு தான் ஒரு முதல் பிரெஃபரன்ஸ் வழங்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கப்படுது. அதாவது நான் அன்னைக்கு கூட சொன்னேன், ஸ்டேட்டஸ் கோ டு பி கண்டினியூ அப்படின்னு சட்டத்தில் ஒரு அங்கீகாரமான நடைமுறை. ஆனால் நீங்க ரிசைன் பண்ணிட்டு நான் போறேன், என்னால முடியாதுன்னு நீங்க சொல்றீங்க. ஒண்ணு, இவங்க லிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. அவங்கள ஓட்டு போட விடுங்க, அவங்க நான் ஜெயிச்சிருவேன்னு சொல்றாரு. நான் கூட நாளைக்கு அந்த வார்த்தையை சொல்லலாம். அவங்க லிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க, இந்த 100 பேரை நான் ஆதரிக்கிறாங்க. அந்த அம்மா ஒரு பொதுச் செயலாளராகவும் இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது சரி தப்பு தேர்ந்தெடுத்தோம் அதெல்லாம் எல்லாத்துலயும் இருக்கும். அதனால வாய்ப்பை அவங்களுக்கோ இல்லை, இந்த 120 பேர் நான் ஆதரிக்கிறாங்கன்னு இன்னொருத்தர் அவங்க சார்பாவே பொதுச் செயலாளரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு கன்வீட்டானாலும் பொதுச் செயலாளர் தான். அதுல நீங்க இன்னும் பதவி போயிடாதவங்களுக்கு சொன்னாங்க. அது இன்னும் தேர்தல் ஆணையத்துடைய பார்வையில் இருக்கு, பட் இன்னும் அதுல தீர்ப்பு வரல. அவங்க நோன்னு செட்டிஸ்ஃபைட் பண்ணல. அதனால ஸ்டேட்டஸ் கோ ப்ரொசீஜர் தப்புங்கிறாங்க, அதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. பொதுச் செயலாளர் என்பது இந்த அந்த பொதுச் செயலாளர் அவ்வளவு. அதனால ஒரு ஏயோ பியோ உங்க ப்ரொஜெக்ட் பண்ணி இன்னொரு லெட்டர் கொடுத்து அந்த நபர் போய் கேட்டாருன்னால் அவருக்கு வாய்ப்பு இல்லை, அவரால் நிரூபிக்க முடியலன்னா தான் அடுத்த பார்ட் 2 அரைஸ் ஆகும். சோ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு முதல் வாய்ப்பு கிடைக்காது. ஸ்டாலினுக்கும் இருக்கு, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். திரு பன்னீர்செல்வத்துக்கு மட்டும் அல்ல, கவர்னர் பொதுவானவர். இரண்டாவது பெரிய கட்சியா இருக்கக்கூடிய திமுக கூட கிளைம் ஸ்டேக் பண்ணல. இல்ல, அது ரெண்டா உடைஞ்சு போச்சுன்னா அநேகமா திமுக தான் பெரிய கட்சி. 40, 80, 90 வந்துருச்சுன்னா திமுக. அதனால அந்த இரண்டாவது வாய்ப்பு யாருக்குங்கிறது கூட நம்ம இந்த நேரத்துல பேசறது முறையாக இருக்காது. ரைட் ரைட். சோ இப்போ ஆளுநர் அதற்கு பிறகு எப்படி முடிவு எடுப்பாருங்கிறது 2-3 விதமா போக கூடும் அப்படிங்கறது. அதனால தான் அவர் அட்டர்னி ஜெனரல் சொல்றாரு, இப்படி வாய்ப்பு கொடுக்கறதை விட ஃப்ளோர் டெஸ்ட். எக்ஸாக்ட்லி. இல்ல எல்லாரையும் சிஎம் யாருக்கு நீ பதவி பிரமாணம் பண்ணாத, முதல்ல ஃப்ளோர் டெஸ்ட் போயிட்டு எக்ஸாக்ட் அது பெட்டர். இந்த சூழ்நிலையில ஒரிஜினலா பண்ற பிரிட்டிஷ் மெத்தடு தான் கரெக்டா. அதுக்கு சில நியாயங்கள் காரணங்கள் அவசியம் இருக்குது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஒரு கட்சி ரெண்டா உடையுமா இல்ல ஒரு வாய்ப்புக்கு தான் நான் அதை சொல்றேன். மிஸ்ஸஸ் சசிகலா கன்வீட் ஆயிட்டாங்கன்னா இன்னொரு குரூப் உண்டாகி நாங்க மிஸ்ஸஸ் சசிகலாவை தான் ஆதரிச்சோம், ஏ ஆதரிக்கல பி ஆதரிக்கல, அதெல்லாம் நான் எப்படி அவனுக்கு ஓட்டு போடுவேன், திருப்பி அவங்க பன்னீர்செல்வத்துக்கிட்ட போயிடலாம். ஒன் பாஸ். அனதர் ஆப்ஷன், இல்ல நாங்க இவரை ஆதரிக்கிறோம், அதாவது மிஸ்ஸஸ் சசிகலா குரூப்ல ரெண்டு வந்துடலாம். அதான் சசிகலா அவர்கள் தற்போது இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள்லயே சிலர் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம், இல்ல ரிவர்ஸ் கூட நடக்கலாம்.
100% பாசிபிலிட்டி. நம்ம எதுவுமே we can't discount பாசிபிலிட்டி. அதில் மிஸ்டர் சசிகலா கூட இருக்கிறவங்களே 3 குரூப்பா 2 குரூப்பா பிரிஞ்சிடலாம். எதுக்கு பிஏ சொல்லு. நிச்சயமா. அதனால இந்த சூழ்நிலையில அது ஒரு அளவுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் தெரியுது. அதனால நம்ம பேசுறது ஒரு ரைட் சென்சிட்டிவ் இஷ்யூ வேண்டாம். அது சரியாக இருக்காது அப்படிங்கறது சொல்றீங்க. இப்போ விடுதலை ஆனால் பிரச்சனைகள் இல்லை, அடுத்தது இன்று மாலையுடனே கூட இந்த பிரச்சனை முடிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் கன்விக்ட் ஆவாரே, ஆனால் தண்டனை பெறுவாரே, ஆனால் அதற்கு பிறகு பல்வேறு வாய்ப்புகள் கண்முன் தெரிகின்றன. எது வேண்டால் நடக்கலாம் என்ற ஒரு 4 வாய்ப்புகள் தெரிகின்றன. இது கன்விக்ட் ஆனால் என்ற சூழ்நிலையில் நாம் முதலில் பேசியது போல 2 நீதிபதிகளும் வெவ்வேறு மாறுபட்ட கருத்துக்களை தெரிவித்தார். ஒருவர் தண்டனை என்றும் ஒருவர் விடுதலை என்றும் தெரிவித்தால் அப்போது என்னாகும்? அடுத்ததாக நாம் பேசவிருக்கிறது 2 நீதிபதிகளும் வெவ்வேறு தீர்ப்புகளை கொடுத்தால் என்ன நடக்கும் என்பதுதான் இன்று பிரதானமாக எழுப்பப்பட்டு வரக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. நான் அதான் திரு தமிழ்மணி அவர்களிடத்துல முன்வைக்க விரும்புறேன். விடுதலை தண்டனைன்னு 2 பாசிபிலிட்டி பார்த்தோம். இதுல 2 நீதிபதிகள்ல ஒருவர் விடுதலைன்னும் ஒருவர் தண்டனைன்னும் சொன்னா அதற்கு அப்புறம் என்ன ஆகும்? ஒரு குடத்து பால்ல ஒரே ஒரு டிராப் விஷம் கலந்தா கூட என்டையர் குடமும் விஷம்தான். அது ஒரு இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் எளிதாக எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காக அதனால ஒருவர் தண்டனைன்னு சொன்னாலும் அவங்க மேல உள்ள டிஸ்குவாலிஃபிகேஷன்ங்கிற டேக் போகாது. அது எப்போ போகும்னா இப்போ ஆர்பி ஆக்ட்ல அப்படி இன்டர்பிரேட் பண்ண முடியுமா? ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்பிள் ஆக்ட்ல எந்த ஆக்டா இருந்தாலும் அந்த ஆக்ட் வந்து தண்டிக்கப்பட்ட ஒருவர் வந்து இப்போ இந்த மாதிரி பதவியை வதிக்கக்கூடாதுன்றது ஆர்பி ஆக்ட் ஒண்ணு போட்டியிட முடியாது, இருக்கிற பதவி போயிடும். அங்க ரெண்டு விஷயம். இங்க அந்த 2 விஷயம் தான் அப்படின்ட்டு இல்ல. கவர்னர் இவரை பதவிக்கு ஏற்க கூப்பிடலாமா? ரொம்ப இந்த கேமெட் இஸ் கம்ப்ளீட்லி ஓபன். அப்ப ஒருத்தர் விடுதலை ஒருத்தர் தண்டனைன்னு வரும்போது கவர்னர் கையில முடிவு போயிருமோ? டிராப் இல்ல the entire part of milk is otherwise called poison because of the drop of poison. இல்ல பெனிஃபிட் ஆஃப் டவுட் ன்னு ஒன்னு இருக்கு இல்லையா? நம்ம எப்பவுமே சட்டத்துல என்ன பார்க்கறோம்? தண்டிக்கப்படும் வரை நிரபராதின்னு பார்க்கறோம். அப்போ ஒருத்தர் விடுதலைக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும்போது அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட் அவங்களுக்கு கிடைக்காது. ஒருத்தர் தண்டனைக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லக்குள்ள நீங்க சொல்றதேதான். இது 50 அது 50. இல்ல அப்ப ஆளுநர் எப்படி பார்க்கறாருன்றத வச்சு தான் இருக்கு. இல்ல ஆளுநருக்கு அங்க டிஸ்கிரிஷன் இல்ல. இது என்ன ஆகணும்னா திருப்பி இந்த வழக்கு 3 நீதிபதிகள் முன்னால போய் திருப்பி ஒரு ஆர்கியூ பண்ணி எல்லாத்தையும் கேட்டு அவங்க ஜட்மெண்ட் ரிசர்வ் பண்ணி அதுக்கு நிறைய காலதாமதம் 6 மாதத்துல இருந்து 1 வருஷம் வரைக்கும் ஆகலாம். அதுக்குள்ள ஆளுநர் ஒரு முடிவு எடுத்தாக வேண்டும் இல்லையா? நிச்சயமா அவரு ஒரே ஒரு திருப்பி நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான். டு ஸ்டார்ட் வித் a drop of poison, ஒரே ஒரு துளிதான் விஷம். அது ஒரு குடம் பால்ல கலந்துருச்சுன்னா அந்த என்டையர் பால் விஷம் தான். அந்த பால் திருப்பி சொல்லக்கூடாது. இல்லைங்க 1% விஷம் 90 இல்ல 100% விஷம். அவ்வளவுதான். அதுதான் இங்கேயும் கவர்னர் கூப்பிட முடியாது. ரைட். சோ அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம். இப்போ 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு இது அடுத்து இப்போ 2ஆ பிரிஞ்சிருச்சுன்னா 3 நீதிபதிகளுக்குள்ள அமர்வுக்கு போகும் அப்படிங்கறத பார்க்கிறோம். இப்போ தமிழகத்துல இருக்கக்கூடிய சூழல் கருதி இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிரைசிஸ் கருதி உடனடியா அந்த 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு கான்ஸ்டிடியூட் பண்ணப்பட்டு ஒரு வாரத்துல இல்ல வந்து வெகு விரைவில் வந்து அந்த தீர்ப்பை வழங்கணும் அப்படின்னு ஒரு தேதி குறிப்பிடப்பட்டு உச்சநீதிமன்றம் இதை சீரியஸா எடுத்துட்டு விரைவா பண்ணி முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நார்மலா வாய்ப்பு குறைச்சு, அதாவது கவர்னர் முடிவெடுக்கணும், அதெல்லாம் நீங்க சீக்கிரமா வேலை செய்யுங்கன்னு உச்சநீதிமன்றத்திட்ட யாரும் சொல்ல முடியாது. கவர்னர் முடிவு கவர்னர் எடுக்கிறாரு, நாங்க எங்க முடிவு எடுக்கிறோம் அப்படிலாம் நீங்க யூ கேன் ஹேசல் மீ ரஷ் த்ரூ. அதனால அது ஒரு சரியான பார்வையோ நடைமுறையோ எதிர்பார்ப்போ இல்லை. அந்த 3 நீதிபதியில் ஒருத்தர் சொல்லுவோம், என்னப்பா எனக்கு வேலையா இல்லை, நான் அமைதியா இந்த ஒரு வழக்கு மட்டும் நான் கேட்கலப்பா, எனக்கு ஒரு 3-4 மாசம் ஆகுங்கிறது. 3-4 மாசம் ரொம்ப ரீசனபிள், நீங்க புரிஞ்சுக்கணும். அத மாதிரி நம்ம ஒரு 3 ஜட்ஜை போயிட்டு அவசரப்படுத்துறது முடியாது. சட்டத்துல இடம் இல்லை, அது கௌரவமும் இல்லை. அப்படி இல்ல. பட் எவ்வளவோ வழக்குகளை நீதிமன்றம் வந்து நிலைமை கருதி இதை உடனடியா விரைவா விசாரிங்க அப்படிங்கிற மாதிரியான ஆர்டர்லாம் கொடுத்துருக்கேன். ஆமா ஆமா, அது கீழ்கோர்ட்டுக்கு கொடுக்குறாங்க. அது கூட உயர் நீதிமன்றத்தை we hope this will be attended to as expeditiously as possible. கமாண்ட் கொடுக்க முடியாது ஹைகோர்ட்டுக்கு, அவங்க ஆல்மோஸ்ட் ஈக்குவல்ங்கிறது. அதனால என்ன சொல்றாங்கன்னா we do hope it will be attended to as expeditiously as possible. இல்ல 6 மாசத்துல இந்த வழக்கு வந்து விசாரிச்சு முடிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து அந்த மாதிரியான டெட்லைன்லாம் நம்ம இந்த வழக்கிலே கூட முன்னாடி கொடுத்திருக்கோம். we hope it will be attended to, disposed of as expeditiously as possible, in any case within 6 months. புரியுதா உங்களுக்கு? இதுதான் ஸ்டைல்.
இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தி கமாண்டா இல்லாம Right. பட் ரெக்வஸ்ட் இஸ் பைண்டிங் அந்த ஹைகோர்ட். எஸ் ஒரு சுப்ரீம் கோர்ட் சொல்லும்போது அது ஹைகோர்ட் அது எல்லாம் கீழ் கோர்ட்டுக்கு தான். நீங்க சொன்ன எதுக்கும் சீஃப் ஜஸ்டிஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் ஃபர்ஸ்ட் அமங் ஈக்குவல்ஸ். அவரு ஒரு கமாண்ட் கொடுக்க முடியாது 3 ஜட்ஜுக்கு. ரைட். ஒரு சீஃபை விட 3 ஜட்ஜும் புட் டுகெதர் ஆர் கிரேட்டர் தென் தி சீஃப். அதெல்லாம் அந்த பாசிபிலிட்டி எல்லாம் கிடையாது. கவர்னர் தன் முன்னால் என்ன சூழ்நிலை இருக்குதோ அதை வச்சு ஒரு முடிவெடுத்து, ஏன்னா 3 மாசம் கழிச்சு சிஎம் மாத்தக்கூடாதுன்னு எந்த சட்டமும் சொல்லல உங்களுக்கு. 2 மாசம் கழிச்சு மாத்தலாம்னா 3 மாசம் கழிச்சும் மாத்தலாம். அதனால அது ஒன்றும் சிக்கல் வராது. கவர்னர் அவரு தன்னுடைய டிஸ்கிரிஷனை பயன்படுத்தி ABC ஆறாவது. புரிஞ்சுக்கிட்டேன். இறுதியா ஒரே ஒரு வாய்ப்பு உங்ககிட்ட கேட்க விரும்புறேன். இந்த விடுதலை தண்டனை, விடுதலை பிளஸ் தண்டனை எப்படி வேணா வரலாம் அப்படிங்கறத பார்த்தோம். இந்த 3மே இல்லாம மீண்டும் கர்நாடக உயர்நீதிமன்றத்துக்கு வழக்கை அனுப்பி நீங்க திரும்பவும் விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கா? அப்படின்னு 2 ஜட்ஜும் சொல்லலாம். இல்ல ஒரு ஜட்ஜி நான் இவங்களை விடுதலை பண்ணிடுறேன், ஐ எம் சாட்டிஸ்ஃபைட், அவங்க இன்னசென்ட்னு சொல்லலாம். இன்னொரு ஜட்ஜு திரும்ப அனுப்பலாம். என்னால முடிவு தீர்மானமா பண்ண முடியல, இன்னென்ன தப்புகள் கிளாரிங்கா ஹைகோர்ட் ஜட்மெண்ட்ல இருக்குது, அதனால ஹைகோர்ட் திரும்பி இதை விசாரிக்கணும் அப்படின்னு அனுப்பலாம். ஹைகோர்ட் திரும்ப விசாரிக்கணும்னு சொன்னா என்னாச்சு? ஹைகோர்ட் ஜட்மெண்ட் போயிடுச்சு, செட் அசைட். சோ என்ன இருக்கு? குன்ஹா ஜட்மெண்ட் இருக்கு. குன்ஹா ஜட்மெண்ட் கன்விக்ஷன். அதனால அப்படி ஒரே அதுவும் கிட்டத்தட்ட அப்போ ஒருத்தர் விடுதலையும் ஒருத்தர் கன்விக்ஷனும் பண்ற மாதிரியான ரிசல்ட் தான் அது. கன்விக்ஷன் பண்ணாங்கன்னு நான் சொல்ல முடியாது. இல்ல அந்த மாதிரியான விளைவை கொடுக்கும்னு சொல்ல. கரெக்ட். குன்ஹாவுடைய கன்விக்ஷனை வெளியே புடுங்கி எடுக்கல, அந்த முள்ள அப்படியே வச்சுக்கிட்டு வைத்தியம் பாருங்க, முள்ளு இருக்குது வைத்தியம் பாருங்க திருப்பி ஹைகோர்ட்டுக்கு அனுப்புறாங்க. 2 நீதிபதிகளும் சேர்ந்து இந்த வழக்கை திரும்பவும் ஹைகோர்ட்டுக்கு அனுப்பிச்சாலுமே கூட நீங்க சொல்ற சினாரியோ தான். அது இதை விட ஹையர் ஃபோர்ஸ். 2 பேரும் சேர்த்து சொல்லிட்டாங்கன்னா எங்களுடைய பார்வை பிரகாரம் உயர்நீதிமன்றம் எடுத்த முடிவு தவறு, என்னென்ன காரணங்களுக்காக தவறு, we set aside. Then what அப்புறம் ரீட்ரையல் ரீஹியரிங் போங்க அப்படின்னு அப்பீல பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொன்னா கன்விக்ஷன் ஸ்டாண்ட்ஸ். ஆர்பி ஆக்ட்ல வந்துருது more than 2 years எல்லாமே வந்துருது. ரைட். ஸோ இப்போ திரும்ப கர்நாடக உயர்நீதிமன்றத்திற்கு போகுமே ஆனாலுமே கூட கிட்டத்தட்ட ஒரு கன்விக்ஷன் மாதிரியான விளைவு தான் ஏற்படும். ஏன்னா அந்த கன்விக்ஷன்ங்கிறது அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அந்த கன்விக்ஷன் மேல ஸ்டே இருக்கிறதுனால அவர்கள் வெளியே இருக்கலாம், அவங்க ஜெயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனா டிஸ்குவாலிஃபிகேஷன் விஷயம் அப்படியே இருந்துரும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றீங்க. ஸோ இதுல 4 வாய்ப்புகள் இதுவரை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த 4க்கும் மேற்பட்ட வாய்ப்புகள் இருக்கிறதா என்றும் கூட தெரியவில்லை. நம்ம நிச்சயமா இருக்கு அப்படிங்கிறது தான் திரு தமிழ்மணி அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. இதுக்கு அடுத்த கட்டமாக என்னென்ன வாய்ப்புகள் இருக்கின்றன, அரசியல் ரீதியாக இந்த விஷயம் எப்படி பார்க்கப்பட போகிறது, இப்படி பல்வேறு விவாதங்கள் இருக்கின்றன, பல்வேறு விஷயங்களை நாம் தொடர்ந்து அடுத்தடுத்த கட்ட நேரலைகளில் பார்க்க இருக்கிறோம். நேயர்களே, இன்னும் சற்று நேரத்தில் எமது தலைமை செய்தி ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டே உங்களுடன் இணைந்து அடுத்தடுத்த கட்ட நேரலைகளையும் வழங்க இருக்கிறார். தற்போது இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த திரு தமிழ்மணி அவர்களுக்கு நன்றி, இணைந்த செய்தியாளர்களுக்கும் நன்றி, பார்த்த உங்களுக்கும் நன்றி. இந்த சொத்து வழக்கு மேல்முறையீட்டுடைய அடுத்த கட்ட தீர்ப்பு, அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும், அதற்கு பிறகு தமிழக அரசியலில் என்ன நடக்கும், அரசியல் தலைவர்களுடைய கருத்து என்ன, சட்ட நிபுணர்களுடைய கருத்து என்ன, பல்வேறு விவாதங்களை நாம் தொடர்ந்து நடத்த இருக்கிறோம். நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியில்.